வெள்ள நிவாரணம் தொகை தொடர்பாக பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு காசை கேட்டதைப் போல செயல்படுவதாகவும் எங்கள் வரிப்பணத்தை தான் கேட்பதாக கூறியிருந்தார். அவரது இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாஜகவினரும் தக்க பதிலடி கொடுத்து வந்தனர். அமைச்சர் உதயநிதியின் இந்த பேச்சு குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், அவங்க பாஷை எப்போதும் அப்படித்தான், இப்படியெல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சொத்தை வைத்தா இன்னைக்கு பதவியில அனுபவிக்கிறாரான்னு கேட்க முடியுமா? மக்கள் பிரதிநிதிக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறோம். அப்பன் வீடு என்ற பேச்சு எல்லாம் அரசியலில் நல்லது இல்லை. அவருடைய தாத்தா எப்படிப்பட்ட அறிஞர்? பதவிக்கு ஏற்ற வார்த்தை நாக்கில் அளந்து வரணும். மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது முன் தவணையாக டிசம்பர் 12ஆம் தேதி 900 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்தது. அது எங்க அப்பா சொத்து, உங்க அப்பா சொத்துன்னு சொல்ல மாட்டேன். பொறுப்புள்ள பதவியில இருப்பவர்கள் பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும் என கூறினார். இந்த நிலையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நன்றாகவே சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். சிலரிடம் அண்ணாவை போல, சிலரிடம் கலைஞரை போல, சிலரிடம் கழக தலைவரை போல பேசுகிறோம். எனினும் குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வழியில் தான் பேசியாக வேண்டியிருக்கிறது. வெள்ள பாதிப்புக்காக கழக அரசு நிவாரண நிதி கேட்டால் நாங்கள் என்ன ஏடிஎம்மா என ஒன்றிய அமைச்சர் ஒருவர் கூறியதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் அளித்த வரிப்பணத்தை தானே கேட்கிறோம் என்று கூறினேன். என் பேச்சில் மரியாதை சற்று குறைவாக இருந்ததாக அப்போது சிலர் வருத்தப்பட்டார்கள். அடுத்த நாளே மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவருடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை என்று அவர்கள் கோரியபடியே மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக்கொண்டேன். மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஷை குறித்து இன்று பாடம் எடுத்துள்ளார்கள். மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரி பணத்திலிருந்து தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியைத்தான் கேட்கிறோம். வழக்கமாக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு ஏதோ ஒன்றிய அரசின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தந்தது போல அடித்து பேச வேண்டாம். நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மரியாதை தருவதற்கு தயாராகவே இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை வைத்து நிதியை தாருங்கள். மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சர் அவர்களே என குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.